no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். இந்த தீபாவளி திருநாளை ஆரடி ஸ்வீட்ஸுடன் கொண்டாடுங்கள். சென்னை முழுவதும் 63க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். விமர்சனம் பண்ற திமுகவுடைய கைகூலிகளும் கூட்டணி கட்சியில இருக்கிறவர்களும் இருக்கக்கூடிய 10 மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லக்கூடியவர்களும் திமுகவுக்கு ஆதரவா மட்டும்தான் பேசுவாங்க. அதே மாதிரி பத்திரிகையாளர்னு பேசுவாங்க. செந்தில்வேல் இன்னைக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கிறாருல்ல, கள்ளக்குறிச்சி மரணத்துக்கு அவருக்கு பதில் சொல்லுங்க. காவல்துறைக்கு என்ன தெரியல, உளவுத்துறைக்கு தெரியல, 62 பேர் சாகக்கூடிய அளவுக்கு நடந்து இருக்கு அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு மரணம். ஏன் அங்க முதல்வர் போகலன்னா அதை பேச மாட்டீங்க, ஏன் துணை முதல்வர் போகலன்னா பேச மாட்டீங்க. அவர் கேட்டாரு அவங்க மகன் ஏன் அப்பா வீட்டு காசுன்னு சொல்லிட்டு, இது யார் அப்பா வீட்டு காசுன்னு அவங்களுக்கு 10 லட்சம் கொடுத்தீங்க நீங்க சொன்னீங்கல்ல. பாதிக்கப்பட்டவர்கள் தரப்புலையும் உச்சநீதிமன்றத்தில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. அது எல்லாமே தாவேக தரப்புல செட் செய்யப்பட்டவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. உச்சநீதிமன்றத்தை செட் பண்ணிடலாம். அப்ப அதை நோக்கி தான் நீங்க ஆம்ஸ்டாங் வழக்குக்கு தடை கோரி போனீங்களா? அதிமுகவுடைய பரப்புரையில தாவேகவுடைய கொடி பறக்குது. தாவேக கொடியை பயன்படுத்தி தான் அதிமுக நாளைக்கு வின் பண்ணணும்ன்ற கட்டாயம் அதிமுக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எதனால அவங்க பயன்படுத்தி பிடிக்கலன்னு அதுக்கப்புறம் நான் திருப்பி அப்ரோச் பண்றதுல எந்த விதத்துல அர்த்தம்? இது ஒருதலை காதல் தான். அதிமுகவுடைய ஒருதலை காதலா சார்? அருணா ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில விசாரணை ஆணையம்னு போட்டு விசாரணை முடிஞ்சிருச்சு. அது அறிக்கையை தாக்கல் பண்ண போறாங்க. காமெடி ஆயிடுச்சு. இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு கூட 5 மாதம் கழித்து தான் அந்த விசாரணை ஆணையம் முடிஞ்சுது. அண்ணா நகர் சிறுமி பாலியல் வழக்கு பிரச்சனை இன்னைக்கும் போய்கிட்டு இருக்கு. தங்கை ஆசிபா வழக்கு இன்னும் போய்கிட்டு இருக்குது. பொள்ளாச்சி மாணவிகள் பிரச்சனை என்ன ஆச்சுன்னே தெரியல. தங்கச்சி ஸ்ரீமதியினுடைய பிரச்சனை என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆனா 10 நாட்களுக்குள்ள இவ்வளவு முனைப்பு காட்ட வேண்டிய அவசரம் என்னென்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழும்பிக்கிட்டு இருக்கு. இதனால இவ்வளவு அவசரம் காட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ போன வாரம் ஒரு தங்கச்சியை பாலியல் வன்புணர்வு பண்ணிருக்க 2 காவலர்கள். அதை பேசுங்க. செந்தில் பாலாஜிக்கு என்ன அணபாண்டு போட்டு ஓட்டிட்டாங்களா வாயில? நக்கீரன் கோபால் எங்க காணாம போயிட்டாரா? புலனாய்வு பத்திரிகை இப்ப எங்க புழு மாதிரி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறாருன்னு கேட்கிறோம். நக்கீரன் பேர் வச்சிருக்கீங்களே, சீமான் வாய் திறந்து பேச வேண்டியதானே? எங்க போயிட்டாரு? தீபாவளி ஹாலிடேவா அவருக்கு? நீதிபதி கேள்வி கேட்கிறாங்க. இத்தனை மருத்துவர்கள் வந்துட்டாங்க, உடல் கூறு ஆய்வு பண்றதுக்கு டேபிள் எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னு கேட்கறாங்க. அதற்கு யாரும் பதிலே சொல்லலையே. அதுதான் சொன்னாங்களே, பக்கத்துல மருத்துவ மாநாடு நடந்துச்சு, உடனடியாக மருத்துவர்கள் அங்கிருந்து வந்தாங்க. மருத்துவர்கள் மாநாடு வரும்போதே மார்ச்சரி டேபிள்ல தூக்கிட்டு வந்துட்டாங்களா மருத்துவர் மாநாட்டுல? ஜலீல் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம் சார். சார், இப்போ நீங்க எதிர்பார்த்த மாதிரியான ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த விசாரணையை சிபிஐக்கு மாற்றிருக்காங்க. ஒரு சிறப்பு புலனாய்வு குழு உச்சநீதிமன்றம் அமைச்சிருக்குது. இது உங்களுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாடு அப்படின்னு பாக்குறீங்களா? ஆனா இதற்கு பின்னாடி பாஜகவுடைய வேலை இருக்குது. இது பாஜகவுக்கான வெற்றியா இல்ல தாவேகாவுக்கான வெற்றியா? எப்படி பார்க்கறது, எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே தமிழக வெற்றி கழகம் இந்த தமிழக மக்களுக்காக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தோட முன்னெடுத்து விக்ரவாண்டி வி சாலையில மிகப்பெரிய ஒரு பிரகடன மாநாடு நடத்தும் போதுமே இது இங்கு சிறுபான்மை மக்களால் மிக அதிகமாக கவர்ந்த ஒரு தலைவராக பார்க்கும்போது திமுகவினுடைய திட்டமிட்ட ஒரு பரப்புகோள் தான் பாஜகவினுடைய வேலை. ஏன்னா அவர்களுக்கு எந்த சூழல்லையுமே சிறுபான்மையினருடைய வாக்குகள் திமுகவுக்கு தான் அப்படின்றது ஒரு எழுதப்படாத ஒரு சட்டமாக இருந்தது. அதை அவங்க மையமாக கொண்டே செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு அதற்கான களம் இன்னைக்கு மாறி இருக்கு. அதற்கான சூழல்கள் மாறி இருக்கு. அந்த சூழல்கள் கடுமையாக முழுமையாக மாறிடுச்சுன்றப்போ அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல, ஜீரணிச்சிக்க முடியல. இந்த 70-75 ஆண்டுகளினுடைய கட்டமைப்புகளை ஒரே வருஷத்தில் நொறுக்கிட்டாரே அப்படின்றது தான் அவர்களுடைய பார்வைகளாக இருக்குது. அப்போ நீங்கள் இதை எதை பண்ணாலும் அது பிஜேபியினுடைய வேலையாக ஒரே வருஷத்துல நொறுக்கிட்டாங்க அப்படின்னா அவ்வளவு பெரிய கட்சி தாவேகாவை பார்த்து அஞ்சுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுல. மாற்றமும் இல்ல, மாற்று கருத்தும் இல்ல. அவர்கள் அஞ்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. எதனால அவங்க பயப்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு அதாவது தன்னை எதிர்ப்பதற்கு இன்னைக்கு ஒரு தெளிவான ஒரு அரசியல் வேணும். தெளிவான அரசியல் எதிர் சைட்ல இல்ல. அவங்க பிஜேபியின் பக்கமாக தான் இன்னைக்கு நிக்கிறாங்க. பிஜேபியின் பக்கமாக அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கும் போது கடந்த சட்டமன்ற தேர்தலை விட அதிகமான சதவீதம் வாக்குகள் பெற்றாருன்றது வரலாற்று உண்மையாக பதிவு செய்யப்பட்ட உண்மையாக இருக்குது. இன்றைக்கி பிஜேபி பக்கம் போயிட்டார்கள் போது அப்போ ஒட்டுமொத்தமான சிறுபான்மை இருந்த ஒரு கட்சியும் கூட தாம் பக்கம் வந்துருச்சுன்றல ஒரு இருமாப்பில் இருந்தது தான். அதுதான் நாங்கள் சொல்கிறோம் 200க்கு 200 இருமாப்போடு சொல்கிறோம் அப்படின்றது தான் அவர்களுடைய கொள்கை முழக்கமாக இருந்தது. 34 வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு 200 இருந்தால் போதுன்ற மாதிரி அவர்கள் சொன்னாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியக்கூடிய ஒரு தலைவராக தான் இந்த சிறுபான்மை சமூக மக்கள் இன்னைக்கு
தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி நகர ஆரம்பித்தாங்க. அப்போது அங்கே வந்து பெரிய விஷயமா எதையும் சொல்லிட முடியாது. ஏன்னா விமர்சனங்களை தான் பண்ண முடியும், குற்றச்சாட்டுகளாக வைக்க முடியாது. அப்போ இவர்கள் கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம் என்பது பார்த்தீங்கன்னா இவர்கள் பிஜேபியினுடைய ஆட்கள். சரி, இப்போ பேசும்போது நீங்க குறிப்பிட்டீங்க தெளிவான ஒரு நிலைப்பாட்டுல இருக்காங்க அப்படின்னு. இவ்வளவு காலம் அமைதியாக இருக்கிறது அந்த தெளிவான நிலைப்பாடா சார்? இது கரூர் விஷயத்துக்கு பிறகு இப்படி அமைதியா இருக்கிறது தான் பல்வேறு விமர்சனத்துக்குள்ளாகுதுன்னு உங்களுக்கு தெரியலையா? அதை தான் சொல்றேன். விமர்சனம் பண்றது திமுகவுடைய கைகூலிகளும் கூட்டணி கட்சியில இருக்கிறவர்களும் இருக்கக்கூடிய 10 மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லக்கூடியவர்களும் திமுகவுக்கு சாதகமாக பேசக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் தானே பேசுறாங்க. அரசியல் விமர்சகர்கள்னு போட்டு ஒட்டுமொத்தமா அவங்க பண்ண இந்த ஓராண்டு இல்லை, இந்த கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகள் எடுத்துக்கோங்க, திமுகவுக்கு ஆதரவா மட்டும்தான் பேசுவாங்க. அரசியல் விமர்சகர்கள்னு போட்டு அண்ணா திமுகவுக்கு ஆதரவா மட்டும்தான் அவங்க பேசுவாங்க. விமர்சகர்கள் இல்லை, அவங்க எழுதப்படாத, அவங்களுக்கு அறிவிக்கப்படாத கொள்கை பரப்பு செயலாளர்கள். அவங்க அப்படியே ஊடகவியலாளர்கள் அப்படி தான் பேசுவாங்க. அதே மாதிரி பத்திரிகையாளர்னு பேசுவாங்க. பத்திரிகையாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகையாளர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசணும்ல, அதெல்லாம் பேச மாட்டாங்க. செந்தில்வேல் இன்னைக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கிறார்ல, இன்னைக்கு கூட ஒரு பதிவு போட்டிருக்கிறார், எடுத்து பாருங்க. கள்ளக்குறிச்சி மரணத்துக்கு அவருக்கு பதில் சொல்லுங்க, பேச மாட்டார். சரி, இது எல்லாரும் கள்ளக்குறிச்சி மரணத்தை ஒப்பிடுறாங்க. எனக்கு ஒரு கேள்வி. அதாவது ஒருத்தவங்க போய் எனக்கு அந்த கள்ளச்சாராயம் வேணும் அப்படின்னு வாலண்டியரா குடிச்சு உயிரிழந்து போனவங்களுக்கும் ஒரு கட்சி தலைவரை இல்லைன்னா ஒரு நடிகரை வாட் எவர் இட் இஸ் ஏதோ ஒருத்தர், இப்போ கட்சி தலைவர்னு வச்சுக்கோங்க, ஒரு அரசியல் தலைவரை பார்க்க வந்து 40 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறதோட ஒப்பிட முடியாது இல்லையா? அதுக்குள்ள என்ன நடந்திருக்குன்றதையும் நீங்க பார்க்கணும்ல. அரசியல் கட்சி ஒரு கட்சியில் நீங்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, சமூக நீதிக்கான பார்வையாக தான் பார்க்குறீங்க, இது சமூக நீதியினுடைய ஆட்சின்னு சொல்கிறீங்க. உங்களுடைய தங்கை தான் பேட்டி கொடுக்குறாங்க, யாருடைய தாலியும் அறாது, இது வந்து முற்றிலும் இந்த போதையை ஒழிச்சிருவோம், சாராய கடைகளை மூடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்மாக்குகளை மூடுவோன்னு. உங்களால் சாராய கடைகள் அனுமதிக்கப்படாத சாராய கடைகள் அப்போ நடந்துக்கிட்டு இருக்குன்றது உண்மையாயிடுச்சுல்ல. அப்போது உளவுத்துறை தோல்வி ஆயிடுச்சுல்ல. காவல்துறைக்கு என்ன தெரியலை, உளவுத்துறைக்கு தெரியலை, 62 பேர் சாகக்கூடிய அளவுக்கு நடந்துருக்கு அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஒரு மரணம். ஏன் அங்கே முதல்வர் போகலைன்னா அதை பேச மாட்டீங்க, ஏன் துணை முதல்வர் போகலைன்னா பேச மாட்டீங்க. அவர் கேட்டார் அவங்க மகன் ஏன் அப்பா வீட்டு காசுன்னு சொல்லிட்டு, இது யார் அப்பா வீட்டு காசுன்னு அவங்களுக்கு 10 லட்சம் கொடுத்தீங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல கள்ளச்சாராயம் விசச்சாராயம்னு தெரிஞ்சு அதை கொண்டு போய் குடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்கலாம், சட்டம் அனுமதிச்சிருக்கா? யாருடைய அதை கேட்டது சமூக செயற்பாட்டாளர் கூட்டு இயக்கத்தினுடைய சார்பாக வெல்ஃபேர் பார்ட்டியினுடைய முகமது கவுஸ் தான் கேஸ் போட்டிருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதை வச்சு தான் உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பிச்சு. யாருடைய இந்த மரணத்தை எதை கொண்டு அளவீடு செய்கிறீங்க, எதன் அடிப்படையில் நீங்கள் வந்து 10 லட்சம் அறிவிச்சிருக்கீங்க, 5 லட்சம் காப்பீடுன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டது. ஆனால் சிவகாசியில் பட்டாசு தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய வெடி விபத்தில் இருந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய், இந்த திருவொற்றியூரில் மின்சாரம் தாக்கி இறந்தவருக்கு 2 லட்சம் ரூபாய். இப்போ இந்த மரணத்தை எப்படி நீங்கள் அளவுகோல் செய்கிறீங்க? அப்போ இதுதான் வந்து அவங்க மகன் கேட்டார் யார் அப்பா வீட்டு காசுன்னு, இது யார் அப்பா வீட்டு காசுன்னு எடுத்து கொடுத்தாருன்னு எங்களுக்கு தெரியல. சரி, இந்த வழக்குல வில்சன் அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு, பாத்தீங்களான்னு தெரியல. ஒட்டுமொத்தமாக தாவேக தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தான் உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. அதே போல அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் தரப்புலையும் உச்சநீதிமன்றத்துல வாதங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. அது எல்லாமே வந்து தாவேக தரப்புல செட் செய்யப்பட்டவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. ஒருவேளை அது நிரூபிக்கப்பட்டா இது வந்து இந்த இடைக்கால உத்தரவு வந்து தடை செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய பார்வை என்ன? பதறீங்கன்னு கேட்குறேன். நீ ஒரு வழக்கறிஞர் தானே. உச்சநீதிமன்றம் வந்து உச்சநீதிமன்றத்தை செட் பண்ணிடலாம், அப்போ அதை நோக்கி தான் நீங்கள் வந்து ஆம்ஸ்டாங் வழக்குக்கு தடை கோரி போனீங்களா? மற்ற வழக்குகளுக்கெல்லாம் தடை கோரி போயிருக்கீங்களா? அதுக்கு தான் போயிருக்கீங்களா? அப்போ உச்சநீதிமன்றத்தை எதை கொண்டு அளவுகள் செய்கிறீங்க? அப்போ தமிழகத்தில் நீங்கள் பண்ணுறது நியாயமானது, நீதியானது. கடந்த ஆட்சி காலங்களில் நீங்கள் வேணான்னு ஓடுனீங்களே, அங்கே உச்சநீதிமன்றத்துக்கு தானே ஓடுனீங்க. எப்படி? அது அவருடைய பார்வை, புரியுதுங்களா? உங்களுடைய பார்வை அப்படி இருக்கு. இல்ல, அது ஒரு பார்வையில் அவருக்கு கொடுத்த அழுத்தமா? யாருக்கு கொடுத்த அழுத்தம்? வில்சனுக்கு. ஆமா, வில்சன் யாரு? திமுகவினுடைய பிரதிநிதி, வேற. அதை சொல்லுங்க. அதை சொல்றதுக்கே ஏன் தயங்குறீங்க? புரியுதுங்களா? அவர் அப்படிதான் பேசுவார். புரியுதுங்களா? அவர் போடுறதும் செந்தில்வேல் போடுறதும், செந்தில்வேல்லாம் பத்திரிகையாளர்னு சொல்றதெல்லாம் எனக்கு உடன்பாடே கிடையாது. எனக்கு அவர் என்ன வேணா போட்டுக்கலாம். புரியுதுங்களா? அவங்க எழுதுறதும் பேசுறதும் உச்ச நீதிமன்றம் என்ன இப்போ எது எடுத்தாலும் 10 ரூபான்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் பயப்படுறீங்க? சரி, இப்போ இந்த வழக்கு இப்ப சிபிஐக்கு போயிருக்குது. இப்போ நீங்க நம்புறீங்களா அது சரியான பாதையை நோக்கி போகும் அப்படின்னு நம்புறீங்களா? நிச்சயமா. அதாவது
பிரச்சனைகள் யாருக்கு உங்களுக்கு எனக்கும் தசீனுக்கும் பிரச்சனைனா நடுவில் ஒருத்தர் வந்து தான் நியாயமான ஒருத்தர் தான் இது தீர்ப்பு சொல்ல முடியும்ன்றது தான் வாதம். உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களோ எனக்கு வேண்டப்பட்டவர்களோ சரியாக ஒன்றை சொல்ல மாட்டாங்கன்றது தான். உச்சநீதிமன்றம் 1000 கேள்விகளை எழுப்பியிருக்கு, திமுக அரசை விமர்சனம் செஞ்சிருக்கு, இங்கே இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்தை அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்டிருக்கு. அதை ஏன் பேச மறுக்கிறாங்க திமுககாரர்கள்? அதெல்லாம் பேச வேண்டியதானே வில்சனும் இருக்கக்கூடியவர்களும் பத்திரிகையாளர்கள்ன்ற பேரில் அரசியல் விமர்சகர்கள்ன்ற பேரில் இருக்கிறவர்கள்லாம் பேச வேண்டியதானே. ஆனால் பேச மாட்டாங்களே, பேச மறுப்பாங்க. ஏன் மறுக்கிறீங்க? உச்ச நீதிமன்றத்தில் கிடைக்கக்கூடியது அம்பேத்கர் எழுதி கொடுத்த அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய தீர்ப்புகள் இல்லையா? சார், இதையெல்லாம் தாண்டி இந்த கரூர் சம்பவம் நடந்ததற்கு பிறகு அதிமுக பாஜக தரப்புல தாவேகாவுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாடு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியுது. அது ஆதரவான நிலைப்பாடோ இல்ல அவர்கள் களத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுறாங்களோ அது எதுவாக வேணா இருக்கட்டும். ஆனா அதிமுகவுடைய பரப்புரையில தாவேகாவுடைய கொடி பறக்குது. நீங்க கண்டிப்பா அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னும் இது சம்பந்தமான தாவேகா தரப்புல எந்த ஒரு அறிவிப்பும் இல்ல. அதிமுக தாவேகா கூட்டணி அமையுமா? எப்படி எதிர்பார்க்கலாம் சார்? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தம்பி தங்கை தலைவர் தளபதியினுடைய தம்பி தங்கைகள் அந்த கூட்டத்தில் பங்கெடுக்கல. அங்கே கொடியை காட்டினது தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர் கூட கிடையாது. போதுங்களா? உங்களுடைய சுய லாபத்துக்காக நீங்க கொண்டு போய் அசைச்சுக்கிட்டு அங்க உள்ளதெல்லாம் பண்ணிருக்கீங்க. புரியுதுங்களா? தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடைய லாபத்துக்காக. புரியுதுங்களா? இங்க பாத்தீங்களா வந்தீங்களான்னு சொல்றது எல்லாம் வந்து கூட்டணி அமைச்சிருந்தா அதுக்கான முறையான அறிவிப்புகள் அவங்க இந்த விஷயத்துல ஒரு கொடியை காமிச்சு அதிமுக என்ன சுயலாபத்தை தேடிக்குவாங்க அப்படின்னு கேள்வி கேக்குறீங்கல்ல. இதுவே ஒரு பெரிய இதானே. இருக்கக்கூடிய எல்லா செய்திகளும் பிரேக்கிங் நியூஸ் போட்டீங்களா? இல்ல அப்படி இல்ல. கரெக்ட். நீங்க கேக்குற கேள்விக்கு நான் வரேன். சொல்லுங்க. பாசிசவாதிகளோட கூட்டணியில இருக்கிறவங்களும் எங்களோட கூட்டணி இல்ல. தமிழக வெற்றி கழகம் அதோட கூட்டணி கிடையாது. நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி வைக்க மாட்டோம். அடுத்த கேள்வி கேளுங்க. இல்ல இது ஆரம்பத்துல இருந்தே தாவேகாவோட அந்த கொள்கை விளக்க மாநாட்டுல இருந்தே சொல்லிட்டு வரீங்க. இதையெல்லாம் தாண்டி இந்த தாவேகா கொடியை பயன்படுத்தி தான் அதிமுக நாளைக்கு வின் பண்ணணும்ன்ற கட்டாயம் அதிமுக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எதனால அவங்க பயன்படுத்திக்கணும்? அதுக்கப்புறம் நான் திருப்பி அப்ரோச் பண்றதுல எந்த விதத்துல அர்த்தம்? ஒருதலை காதல் தானங்க. புரியுதுங்களா? அந்த பொண்ணு நிராகரிச்சுட்டு அவ்வளவுதான். புரியுதுங்களா? நான் காதல் கொண்டுட்டேன்றதுக்காக நான் போய்கிட்டே இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு கேக்குறேன். இது ஒருதலை காதல் தான். அதிமுகவுடைய ஒருதலை காதலா சார்? புரியுதுங்களா? தமிழக வெற்றி கழகம் ரொம்ப தெளிவான ஒரு மனநிலையில இருக்கு. நீங்க எப்பவுமே குழப்பிட முடியாது. இத்தனை நாட்கள் ஏன் அப்படின்னு கேட்டீங்க. அவர் 2வது நாளே அதை கடந்து இந்த சம்பவத்துக்கு அடுத்த 48 மணி நேரத்திலே வீடியோ போட்டிருக்கிறார். வீடியோ போட்ட உடனே அதுக்கு அடுத்து 41 குடும்பங்கள்ட்டையும் பேசிட்டாரு. நான் முதல் முறையா நம்ம சேனல்ல பேட்டி கொடுக்கும் போதே சொன்னா அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு. அது வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் செய்திகளா வெளியில வந்தது. அதனால நீங்க கவனிச்சிருப்பீங்க. செய்தி வெளி வரும்போதே எல்லா 41 குடும்பத்திலும் ஒரே ஜூம் கால்ல பேசிட்டாரு. எல்லாத்தையும் கிடையாது. தனித்தனியா தான் பேசியிருக்கிறார். தனித்தனியா அவர்களுடைய வீட்டுல தனித்தனியா பேசுறாரு. இன்னைக்கு கூட ஒரு தம்பி பேட்டி கொடுத்திருக்கிறாரு. 20 நிமிடங்கள் பேசினாரு எங்கள்கிட்ட சொல்றாரு. ஏதோ பேரளவுல விசாரிச்சுட்டு எல்லாம் அவர் வைக்கல. இல்ல அதே போல இந்த 41 குடும்பத்தையும் விஜய் அவர்கள் தத்தெடுத்துக்குவாருன்னு ஒரு செய்தி வந்துச்சு. அது தகவலா இல்ல உண்மையா சார்? இல்ல எதுவா இருந்தாலுமே இப்ப வந்து சந்திக்க போறாரு. இன்னைக்கு அவர்கள் வந்து இன்னைக்கு வந்ததுக்கு அவர் வந்து அவ்வளவு மனசு வேதனையிலும் வழியிலும் இருக்கிறாரோ அதுல மாற்று கருத்துல. அது அத்தனை பேரும் அறிவார்கள். புரியுதுங்களா? அது அந்த குடும்பத்தாரும் அறிவார்கள். இதுக்கு இவருக்கு தலைவர் தளபதி அவர்களுக்கு தேவை அந்த குடும்பத்தார் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றது மட்டும்தான். அதனாலதான் இன்னைக்கு அந்த பக்கம் நிக்கிறேன். இப்போ என்ன கேள்வினா, தாவேகா தரப்புல இருந்து தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய விஷயம் இது என்னன்னா, களத்துல தாவேகா பாதிக்கப்பட்ட மக்களே தாவேகாவுக்கு ஆதரவா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க எப்போதுமே. அப்போ ஏன் தொடர் இந்த தாமதம்? ஏன் இவ்வளவு நாளா போகல? இப்ப நீங்க எப்போ போறதுக்கான அந்த டேட் பிக்ஸ் பண்ணிருக்கீங்க? அதுதான் சொல்றேன். அது ஒண்ணு உங்களுடைய பார்வையா இருக்கு. தொடர்ச்சியாக இது சம்பந்தமா எல்லார்ட்டையும் நேரடியா அவரே பேசியிருக்கிறார். யாரும் ஆட்கள் அனுப்பல, கொல்லல, இதை பூசி ஏன் நீங்க 2ஆம் கட்ட தலைவர்கள் அனுப்பல, இவங்களை அனுப்பலாங்க. நேரடியா அவரே பேசியிருக்கிறார். அதற்கான அதற்கான கால வேலையை எடுத்து நடத்திட்டு இருக்கிறாரு. ஐஆர்எஸ் அருண்குமார் அவர்கள் வந்து இப்போ கடந்த 5-6 நாட்களுக்கு முன்னாடி இதுக்கான ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கான அவர் தலைமையில் ஒரு குழுக்கள் அமைக்கப்பட்டு அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க சொல்றாங்க இது தமிழர்களுடைய பண்பாடு ஒரு கலாச்சாரமாக வந்து ஒரு செய்தி ஒரு இறப்பு ஏற்பட்டால் அது 15 நாள் 16 அவங்க ஒரு காரியம் 10 நாளைக்கு மேலே எனக்கு சரியா தெரியல. அந்த இதில் வந்து 16வது நாள் காரியம் சொல்லுவாங்க இல்லையா, அது கடந்து வந்து அவங்க வந்து வெளியில் வருவாங்க. அப்போ வெளியில் வரும்போது தான் இவர்கள் வந்து அவரை கூப்பிட்டு 41 குடும்பத்தையும் ஒன்றா சந்திக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நிச்சயமாக இந்த வாரத்தில் சந்திக்க போகிறாரு.
இன்னும் இன்னைக்கு தேதி சரியா 13 14 இன்னைக்கு 13. 13 இன்னும் ஒரு 3 நாட்கள்ல அது 3-4 நாட்கள்ல. சரி, இப்போ பாதிக்கப்பட்டவங்களை போய் சந்திக்கிறதுக்கே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் தாவேக்கால இருந்து போடுறாங்க. இந்த மாதிரி ஆயுதம் ஏந்திய காவலர்கள் வேணும், பின்னாடி வாகனம் பின்தொடரக்கூடாது. அதே போல தனியார் மண்டபத்துல பாதிக்கப்பட்ட அந்த 41 குடும்பத்தை நீங்க இதான் கொடுத்தது தானே? இல்ல அது என்ன நான் என்ன காவல்துறைக்கு கேக்குறேன்னா, என்ன காவல்துறை இதெல்லாம் சொல்லிச்சா இல்லையா? அதான் சார், வாகனங்கள் பின்தொடரக்கூடாது, காவல்துறை 1000 கூட்டம் சொல்லும் சார். வரக்கூடாது, இப்போ நம்ம சிக்னல்ல வந்து இதுக்கு இது முன்னாடி அனிதா பண்ணக்கூடாது. வீட்டுக்கு போகும்போது இப்போ போனாரு இல்லையா, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இல்லாம போனாரு. அதுதான் சொல்றேன். இப்ப இந்த 41 குடும்பத்தையும் அப்படி தனித்தனியா போய் சந்திச்சிட முடியாது. ஒட்டுமொத்த தமிழகமும் இன்னைக்கு ஒரு இல்ல மிகப்பெரிய சார். ஒரு பார்வையில இருக்கு. ஒட்டுமொத்தமா கரூர் மக்களுடைய பார்வை மிக வேற மாதிரி மாறிடுச்சு. அதாவது அங்க இருக்கும்போது இது என்னுடைய கோட்டைன்னு கர்ணிச்சதெல்லாம் மிகப்பெரிய ஓட்டை விழுந்துருச்சுன்னு இன்னைக்கு மூளையில உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிற நிலைமையை பார்த்துருக்குறோம். பாட்டிலுக்கு 10 ரூபாய் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள் பாடிக்கிட்டு போறாங்க. அது என்ன பாட்டுன்னு தெரியாது. பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடிக்கிட்டு போறாங்க. அப்போ ஏன்னா தளபதி அவர்கள் இன்னைக்கு சொன்னது இன்னைக்கு சின்ன பிள்ளைகள் வரைக்கும் போய் சேர்ந்துருக்கு. அவர் அன்னைக்கு சொன்னதுதான் ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிறாரு, ஒவ்வொருத்தருடைய ஹார்ட்லயும் உட்கார்ந்துருக்கிறாரு. மிகப்பெரிய பிரைமரி ஃபோர்ஸ், அதுல எந்த மாற்றமும் இல்லை. இன்னைக்கு உங்களுடைய வீட்டில் இருந்த ஒரு மகனா உங்க ரேஷன் கார்டில் மட்டும்தான் என்னுடைய பேர் இல்லை, நான் அப்படிப்பட்ட ஒருத்தனா இன்னைக்கு நம்மளை நம்புறாங்க. இப்படிப்பட்ட மக்கள் தன்னுடைய உடன் பிறந்தவர்கள், தன்னுடைய வாழ்க்கை துணையா இருந்தவங்க, தன்னுடைய பிள்ளைகளை இழந்தும் கூட, வாழ்க்கை துணையும் இழந்து கூட அதிகப்படியான அன்பையும் ஆதரவையும் அவருக்கு தராங்கன்றதுதான் அவருக்கு இன்னும் அதிகமான மன அழுத்தத்தை உண்டு பண்ணுது. நம்மள மேல இவ்வளவு ஒரு அன்பு வச்சிருக்கிறாங்களேன்னு அதுக்காக தான் அந்த மக்களுக்காக நிக்கணும்னு நினைக்கிறார். சரி, இந்த விஷயம் நடந்ததுக்கு பிறகு தாவேக்காவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் டோட்டலா அமைதியாயிட்டாங்க அப்படிங்கறத பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியுது. அது பல விமர்சனங்களுக்குள்ளாகுது. விஜய் அவர்கள் அமைதியாக இருக்காங்கன்னா அதுல மேபி பல்வேறு காரணங்கள் இருக்கலாம், இல்லைன்னா இது சம்பந்தமா நம்ம அதிகாரப்பூர்வமாவே பேசலாம், அவர் நினைக்கலாம், அது எனக்கு தெரியல. ஆனா 2ஆம் கட்ட தலைவர்கள் தரப்புல ஒரு முன்னெடுப்பு இருக்கணும். ஒரு பிரஸ் மீட்டோ இல்லைன்னா ஒரு அறிக்கை வாயிலாகவோ இல்ல வெளியில வந்து ஒரு மக்களோட பேசணும் இல்லையா, அது ரொம்ப சைலண்டா இருக்கிறத பார்க்க முடியுதுல்ல. திமுக வந்து ஒட்டுமொத்தமா ஒரு விஷயத்த வந்து கட்டமைச்சுக்கிட்டு இருக்குது. அருணா ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில இதுதான் ஒரு விசாரணை ஆணையம்னு போட்டு இன்னைக்கு ஏதோ செய்திகள் கூட பார்த்தேன். விசாரணை முடிஞ்சிருச்சு, அது அறிக்கை தாக்கல் பண்ண போறாங்க. எனக்கு ரொம்ப காமெடியாயிடுச்சு. ஏன்னா கடந்த 25 ஆண்டுகால இந்த 21ஆம் நூற்றாண்டுல இப்படி ஒரு ஆணையம் போட்டு 10 நாளில் நாங்கள் ஆணையத்துக்கு எல்லாமே விசாரணையை முடிச்சிட்டோன்றதெல்லாம் 41 குடும்பத்தையும் போய் சந்திச்சாங்களா இல்லையான்றது இன்னைக்கு கேள்விகளா இருக்கு. யாரையெல்லாம் சந்திச்சாங்கன்றதெல்லாம் இன்னைக்கு கேள்விகளா இருக்குது. காவல்துறை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் அவர்கள் விசாரணை செஞ்சாங்கன்றது கேள்வியா இருக்கு. பொதுமக்களையும் அந்த ஊர் மக்களையும் எவ்வளவு பேர் விமர்சனம் விசாரணை செஞ்சாங்கன்றது கேள்விக்குறிகளா இருக்கு. ஆனா அறிக்கை தாக்கல் செய்ய போறான்றது எனக்கு மிகப்பெரிய பிரமிப்பு. கடந்த காலங்களில் போடப்பட்ட ஆணைகள் வந்து எதுவுமே இன்னைக்கு செயல்படலை இல்லையா? அப்படிப்பட்டு இருக்கும்போது இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு கூட 5 மாதம் கழித்து தான் அந்த விசாரணை ஆணையம் முடிஞ்சுது. அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அண்ணா நகர் சிறுமி பாலியல் வழக்கு பிரச்சனை இன்றைக்கும் போய்கிட்டு இருக்கு. தங்கை ஆசிபா வழக்கு இன்னும் போய்கிட்டு இருக்குது. பொள்ளாச்சி மாணவிகள் பிரச்சனை என்ன ஆச்சுன்னே தெரியல, புரியுதுங்களா? தங்கச்சி ஸ்ரீமதியினுடைய பிரச்சனை என்ன ஆச்சுன்னே தெரியல. இதெல்லாம் கல்லை கட்டி கடலில் போட்ட கதையாக எல்லாமே கிடக்குது. ஆனால் 10 நாட்களுக்குள்ள இவ்வளவு முனைப்பு காட்ட வேண்டிய அவசரம் என்னென்று மிகப்பெரிய ஒரு கேள்வி எழும்பிக்கிட்டு இருக்கு. இதனால் இவ்வளவு அவசரம் காட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? எதுக்காக இருக்கும்? கையை விட்டா தேல் கொட்டிடுன்ற பயம்தான், வேற என்ன? சரி, ஓகே சார். இப்போ இதெல்லாம் கடந்து இப்போ நீங்க அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திக்கிறதுக்கு இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, அது ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையா பார்த்தாலும் இதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க பல இடத்துக்கு போக வேண்டியிருக்குது. ஏன்னா எலெக்ஷன் நெருங்கி வர ஆரம்பிக்குது. அந்த மாதிரி எல்லா டைம்லயும் இப்படி விஜய் அவர்களுக்கே பாதுகாப்பு அப்படிங்கறத நம்ம கவனிச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா? பாதுகாக்க வேண்டியவர்களை பாதுகாத்தான் செய்யணும். இல்ல, விஜயை பாதுகாக்க தான் ஆகணும். ஆனா விஜய் மேல மட்டும்தான் அந்த கான்சென்ட்ரேஷன் இருக்கோ, மக்கள் மேல இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி. அது யாருடைய வேலை? அரசாங்கத்தினுடைய வேலை. அப்ப வேணான்னு எழுதி கொடுத்துட்டு போயிடுங்க, ஆட்சியை கலைக்கிறோம்னு சொல்லி கொடுத்துட்டு போங்க. அப்படி நம்ம ஒட்டுமொத்தமா குறை சொல்லிடுறோம். காவல்துறையை தமிழகத்தை பார்த்துக்கிட்டு அந்த துறையை என்னாலையும் வச்சு பாதுகாக்க முடியலன்னு கொடுங்க. உங்க இப்ப போன வாரம் ஒரு தங்கச்சியை வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணிருக்க 2 காவலர்கள், அதை பேசுங்க. எத்தனை ஊடகங்கள் பேசிருச்சு? செந்தில் பாலாஜிக்கு என்ன அணபாண்டு போட்டு ஓட்டிட்டாங்களா வாயில? நக்கீரன் கோபால் எங்க காணாம போயிட்டாரா? புலனாய்வு பத்திரிகை இப்ப எங்க புழு மாதிரி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறாருன்னு கேட்கிறேன். திமுகவினுடைய அடிவருடிகளா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. ஏன் திமுக இதுக்கு கோபாலுக்கு அந்த தங்கையினுடைய கற்பு இன்னைக்கு கற்பா தெரியலையா? அந்த பிள்ளைய தெரியலையா? ஒரு பெண்ணுடைய கற்பா தெரியலையா? அந்த இதே கண்ணைக்கு பிறந்த மண்ணில் தானே உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. நக்கீரன்னு பேர் வச்சிருக்கீங்களே, நீங்க போய் எதுல போய் முட்டிக்கணும்? நீங்க இன்னைக்கு ஏன் அதை மற்றதெல்லாம் பேசுறீங்க? இதெல்லாம் பேசுங்க. 62 பேருடைய மரணத்தை பேசுங்க. 62 பேர் தாலி எடுத்தாங்களா, அதையும் பேச மறுக்கிறாரு அவரு. ஸ்ரீமதியினுடைய பிரச்சனையை பேசுங்க.
அதை பத்தி பேசினா இவர்கள் ஏன் பேசுறாங்க? அவர்கள் ஸ்ரீமதியினுடைய பிரச்சனை மிகப்பெரிய ஒரு கலவரமா இருச்சா இல்லை ஒட்டுமொத்த பள்ளியுமே கொளுத்தி விட்டாங்களா இல்லையா? ஏன் இன்னைக்கு அதெல்லாம் பேச மாட்டீங்க? இதனால பேச மாட்டேன்றாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன் பேச மாட்டேன்? அதுதான் நானும் கேட்கிறேன். உங்களை போன சாதாரண பார்வையாளன் தான் நானு. நீங்க எப்படி சார் பார்வையாளராக வேற முடியும்? எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, நீங்க இப்போ ஒரு தாவேக்கு ஆதரவாளரா இருக்கீங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் திமுக அரசு வந்து பார்த்தும் பார்க்காதது போல நிக்குது அப்படிங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டு. விஜய் தரப்புல ஒரு விஷயம் பெருசா நடந்துருச்சு, அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படின்றீங்க. எதனால இந்த மாதிரியான கான்சென்ட்ரேஷன் இங்க மட்டும் குவியுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் எனக்கும் புரியல. இருமல் மருந்து குடிச்சு 24 குழந்தைகள் இறந்துரும். ஆனா தமிழக அரசு செவிடா இருக்கும், கண்ணு தெரியாது, வாய் பேச மாட்டாங்க. புரியுதுங்களா? அதற்காக இந்த புலனாய்வு பத்திரிகைகள் மீசை வச்சவங்கலாம் காணாம போயிடுவாங்க. செந்தில்வேல் ஓடி போயிடுவாரு. புரியுதுங்களா? பல பத்திரிகையாளர்கள் காணாம போயிடுவாங்க. சீமான் வாய் திறந்து பேச வேண்டியதானே? எங்க போயிட்டாரு? தீபாவளி ஹாலிடேவா அவருக்கு? பேச வேண்டியதானே? இதெல்லாம் பேச மாட்டாங்க. கல்லீரல், மண்ணீரல், கிட்னி வழக்குல 2 பேரை கைது பண்ணிருக்காங்க சார். என்னைக்கு? நேற்று சாயங்காலம் 7 மணிக்கு. இதுக்கு இவ்வளவு நாள் தேவைப்பட்டதா? 10 நாளையில அறிக்கையே தாக்கல் செஞ்சு சமர்ப்பிக்க முடியுது. இவர்கள் தான் குற்றவாளின்னு உங்களால போய் கோர்ட்ல நிக்க முடியுது, உச்ச நீதிமன்றத்துல வாதாட முடியுது. மதுரை உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு இருக்கும்போதே சென்னை உயர் நீதிமன்றத்துல போய் மல்லு கட்டிக்கிட்டு நிக்கிறீங்க, ஜல்லிக்கட்டை விட அதிகமா. ஏன்னா கேனைய நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க மக்களை? இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இந்த சாராயம் வித்த காசு இருக்குது, ஊரை கொள்ள அடிச்ச காசு இருக்கு, கொடுத்து வாக்குகளை வாங்கிடலாம். இதையெல்லாம் விமர்சனத்துக்குள்ளதான். ஒரு 2 பேரை அரெஸ்ட் பண்ணாலும் விமர்சனம் ஆகுது, அரெஸ்ட் பண்ணலனாலும் விமர்சனம் ஆகுதுன்னு பாக்குற மாதிரி இருக்குல்ல. என்னைக்குங்க பண்ணணும்? என்னைக்கு பண்ணணும்? செத்து போறான்னு தெரிஞ்சு அவனை A1 குற்றவாளியா தானே ஆக்கி வச்சிருக்கீங்க. ஜெயிலுக்குள்ள இருக்கிற ரவுடி நாகேந்திரன் A1 குற்றவாளியா? எப்படி? வியப்பா இல்ல? ஜெயிலுக்குள்ள இருந்த திட்டம் திட்டாராம். சிறை நிர்வாகம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது? ஏங்க, ஒரு தேசிய கொல்லப்பட்டது ஒரு ரவுடி கிடையாதுங்க, தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர். அவர் ஒரு சமுதாய ரீதியில் சமுதாய மக்கள் முன்னேறணும்னாலும் அடிப்படையா இருக்கக்கூடியவனுக்கு அத்தனை பேருக்கும் அரசியல் சொல்லி கொடுத்தாரு. எவ்வளவு பேர் வழக்கறிஞரா மாத்திருக்கிறார். அவர் நல்லவரா கெட்டவரா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் தானே. இந்த ஜனநாயக நாடு தானே. அம்பேத்கர் எழுதி கொடுத்த சாசன சட்டத்தை தானே எல்லா மேடைகளும் கர்ஜித்தாரு. இன்னைக்கு அவருடைய மரணம் நொடி பொழுது நடந்து முடிஞ்சிருச்சு. ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்து திட்டம் தீட்டி எல்லாருக்கும் செயல்படுத்த கொடுப்பாராம். அவர் தான் A1 குற்றவாளியா? அப்போ ஜெயிலில் எல்லா வசதிகளும் இருக்கு. இதெல்லாம் கேள்விக்குட்பட்டது சார். இதெல்லாம் தாண்டி இப்போ விஜய் இதெல்லாம் இல்ல தமிழ்நாட்டுல இல்லன்னு கடந்து வரீங்களா தசின்னு கேக்குறேன். கடந்து வர முடியாது சார், அதெல்லாம் விசாரணைக்குட்பட்டது. விசாரணையில இருக்கு இல்லையா? நான் சொல்றேன், உள்ள இருந்துதான் திட்டம் போட்டு கொடுத்தான்றதுக்கு அதான் A1 குற்றம். அப்ப அருண் தவறான தகவலை பதிவு பண்ணிட்டாருன்றீங்க? இல்ல, அப்படி இல்ல சார், அது விசாரணை நடந்துட்டு இருக்கு. அதை நான் இப்ப எப்படி இதுதான் நடந்தது அப்படின்னு நான் எப்படி கன்ஃபர்ம் பண்ண முடியும்? இன்னைக்கு அருண் அவரை தானே தலைமையா அதுக்கு போட்டிருந்தது, கமிஷனரா அவரை தானே போட்டிருக்கு. அவர் தவறான தகவல் பதிவு பண்ணிட்டாங்கன்றீங்களா? அதுதான் சார், நான் வந்து தமிழக காவல்துறை அப்படிதானே பதிவு பண்ணிருக்கு. நானும் அதுதான் சொல்றேன். தமிழக காவல்துறை பதிவு பண்ணிருக்காங்க சார், வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க, விசாரணையில இருக்குது, அவ்வளவுதான். அததான் சொல்றேன், அப்படிதானே வழக்கு பதிவு பண்ணிருக்கீங்க. அதுதான் எனக்கு வியப்பா இருக்கு. ஒருத்தனுக்கு தானே வைத்த வழியில அழுதுகிட்டு இருக்காங்க, அந்த ஆளாலேயே முடியலையாமா. அவர் A1 குற்றவாளியா? இங்க யாரையோ ஒருத்தரை காப்பாத்துறதுக்கு முற்படுறீங்க, புரியுதுங்களா? இன்னும் 2 பயங்கரமான செயல்ல இருக்கக்கூடியவன ரொம்ப வருஷமா தேடிக்கிட்டு இருக்கீங்களாம். ஸ்காட்லாந்துக்கு நிகரான காவல்துறை. சார், இதெல்லாம் கடந்து சார் திருப்பியும் எப்போ கேம்பெயின் ஸ்டார்ட் ஆகும் தாவேக தரப்புல? அதற்கான அறிவிப்பு இப்போ நீங்க பாதிக்கப்பட்டவங்களை சந்திச்சதுக்கு அப்புறம்? ஆமா, நிச்சயமா அதுக்கான அறிவிப்புகள் இருக்கு. ஏற்கனவே தலைமை கழகத்தால அறிவிக்கப்பட்டதான் 2 வாரங்களுக்கு தள்ளி வைக்கப்படுதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து தலைவர் தளபதி அவர்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் இந்த இதை பண்றாரு, நிவாரணங்களை வழங்குறாரு. அந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது நல்லபடியா முடிஞ்ச உடனே அடுத்த பயணங்கள் மேற்கொள்ளப்படும். தமிழக மக்களை நிச்சயமா சந்திக்கிறாரு. அடுத்த பரப்புரைகள் இருக்கு. எதை கண்டும் மக்கள் வந்து தலைவர் தளபதி அவர்களுடைய தம்பிகளோ தங்கைகளோ துவண்டு போக வேணாம். நம்ம இங்கே மிகப்பெரிய ஒரு அறத்தோடு நிற்கிறோம், தமிழனுக்காக நிற்கிறோம், இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய மக்களாக நின்றுகிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது வரக்கூடியவர் இப்போ இருக்கக்கூடிய இந்த துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்த்துட்டு வருவதற்கு தான் இந்த தாமதம், தவிர்த்து வேற எதுவும் கிடையாது. அடுத்த பரப்புரைகள் வந்து இப்போ இவ்வளவு நாள் தள்ளி வச்சதுமே அந்த பாதிக்கப்பட்டு துயரில் இறந்தவர்களுக்கான ஒரு மரியாதை தான், புரியுதுங்களா? அடுத்த வாரமே நாங்கள் போயிடணுன்றது இல்லை. தமிழக மக்கள் நேசிக்கிறாங்க, மிகப்பெரிய ஒரு மாற்றம் வேணும்னு. இன்னைக்கு அவர் இப்போ 41 பேர் இறந்ததுக்கப்புறம் இன்னைக்கு ஒட்டுமொத்த ஊர் முழுக்க, கரூர் முழுக்க இன்னைக்கு அவர் பேச்சு தான், இன்னைக்கு வரைக்கும் அவர் பேச்சு தான். இன்னைக்கும் அதிர்வலைகள் அதிகமாக தான் ஆகிக்கிட்டு இருக்கு, ஒருபோதும் குறையலை. 41 பேர் மரணத்துக்கு பிறகு குறைஞ்சிருக்கணுமா இல்லையா?
அவர் மேலே அதிருப்தி இருந்திருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் அதை விட என்ன இருந்ததோ அதை விட 2 மடங்கு அதிகமாக தான் இருக்குது. பாமரனுடைய கேள்விகள் அதிகமாக இருக்குது. இது சாதாரணமாக நடந்த மாதிரி தெரியலன்றாங்க. அப்போ அத்தனை பேரும் விசாரிக்கணுமா இல்லையா? அதெல்லாம் அருணா ஜெகதீசன் அவர்களுக்கு தெரிஞ்சுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. சரி, இப்போ அதிமுக தாவேக கூட்டணி அப்படிங்கிறது பரவலா பேசப்படுது. அதனால இந்த கேள்வி கேட்கிறேன். ஒருவேளை அதிமுக தாவேக கூட்டணி அமைஞ்சது அப்படின்னா யார் முதலமைச்சரா இருப்பாங்க? அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கலன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒருதலை காதல்னு அந்த சொல்லிட்டேன். பொண்ணுக்கு உங்களை பிடிக்கலையா? உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிக்கலையா சார்? இல்ல அததான் சொல்றேன், புரியுதுங்களா? அந்த பெண் நிராகரிக்கிறா அப்படின்னு போது இது வந்து ஒரு 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 சித்திரமா தான் நான் சொல்றேன், புரியுதுங்களா? அவங்க தரப்புல இருந்து தொடர்ச்சியாக ஆதரவு நிலைப்படுதுன்னு அந்த பையன் நிறைய லெட்டர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறான். சார் இப்படி பதில் சொன்னா எப்படி சார்? அப்படிதாங்க சொல்ல முடியும். காணல் நீரெல்லாம் நீங்க அள்ளி குடிச்சிடலாம், தாகம் தீந்துருன்னு சொன்னா நம்புவீங்களா தசின்? தாகமா இருக்குன்றீங்க, அங்க பாரு எவ்வளவு காணல் நீர் இருக்கு, எடுத்து குடின்னு சொன்னா நம்புவீங்களான்னு கேட்கிறேன். அது தாகத்தை தீர்த்துருமா? நீங்க இருக்கக்கூடிய கூடா நட்பு கேடாய் தான் முடியும். நீங்க தனிச்சு நின்றுனாலே 1 2 அன்னைக்கு இப்ப இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளா மாறி இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க போய் திருப்பியும் நான் பிஜேபியை எவ்வளவு கழுவி ஊத்தணுமோ, இங்க இருக்கக்கூடிய ராயபுரம் ஜெயக்குமார் வரைக்கும் சொன்னாரு, உங்களால தான் நான் வந்து எனக்கு 40,000 ஓட்டு சாலிடா இருக்கும் எப்பவுமே, இஸ்லாமியர்களுடைய ஓட்டு, கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு 46,001 இருந்து தான் எனக்கு 40,001 இருந்து தான் கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகும். ஆனா உங்க கூட கூட்டணி வச்சதுல இருந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பேட்டி கொடுத்த புள்ளி விவரங்கள், அவர் கொடுத்த காணொலிகள் எல்லாமே இருக்கு. அவர் சிவி சண்முகமா இருக்கட்டும், ராஜேந்திர பாலாஜியா இருக்கட்டும், பாலில் சோப்பு தூள் கலந்தார் சொன்னார் பார்த்தீங்களா அந்த அமைச்சர், அப்புறம் செல்லூர் ராஜி இந்த தர்மா கொல்லாம் விட்டார் பாருங்க, அவரு இப்படிப்பட்ட சயின்டிஸ்ட் எல்லாமே சொன்னாங்க. இந்த சம்பவத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆதவ அர்ஜுன் அவர்கள் பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல குறிப்பிட்டு தாவேக்காவை வந்து முடக்க நினைக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. என்ன முடக்க நினைக்கிறாங்கன்னு? இல்லை, ஆரம்பத்து காலகட்டத்திலிருந்தே அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். தமிழக வெற்றி கழகத்தை முடக்க நினைப்பதும், அவர்கள் வந்து இவர்கள் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறதும் அப்படின்னா, செந்தில்வேல் அவர்களுடைய பத்திரிகையாளர் திமுகவினுடைய வாய்ஸாக தான் பேசுவார், பத்திரிகையாளராக பேச மாட்டார். அவருடைய பேட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக அந்த இப்போ அருணா ஜெகதீஷனுடைய குழு வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கு, அது இத்தனாம் தேதி அறிக்கை தாக்கல் பண்ணும், அதை இப்போ வெளியிடுவாங்க, கரெக்டாக தேர்தல் தேதி அறிவிப்பாங்க, அவரை குற்றவாளின்னு சொல்லுவாங்க, அவரால் தேர்தலில் நிற்க முடியாது, எல்லா ஸ்கிரிப்ட் பயங்கரமாக சொல்லுவார். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, அப்போ அருணா ஜெகதீசனுடைய தலைமையில் இருக்கக்கூடிய குழுவை கலைச்சிட்டு அவர்கிட்ட பத்திரிகையாளர் இவர்கிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்றத செந்தில்வேல்கிட்ட வாங்கி அதையே ஒரு நீதிபதி வாசிச்சிடலாமோ அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. தமிழக வெற்றி கழகத்தை முடக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் நீங்கள் ஒட்டுமொத்தமாக மருத்துவமனையை நீங்கள் கையில் எடுக்கிறீங்க. ஏன்னா மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பாதைக்காக துபாய் போயிட்டு வந்திருந்தாரா இவர் சின்ன முதல்வர்? உடனே வந்துட்டு உடனே போனீங்களே, எதுக்கு? ஃபேமிலி டூர் தானே போனீங்க, நாட்டினுடைய வளர்ச்சிக்காக போனீங்களா என்னைக்காவது இந்த 4.5 ஆண்டுகளில்? எதுக்கு போனீங்க? அப்படி இருக்கும்போது நீதிபதி கேள்வி கேட்குறாங்க, இத்தனை மருத்துவர்கள் வந்துட்டாங்க, உடல்கூறு ஆய்வு பண்ணுறதுக்கு டேபிள் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. அதற்கு யாரும் பதிலே சொல்லலையே. அதுக்கு தான் சொன்னாங்களே, பக்கத்துல மருத்துவ மாநாடு நடந்துச்சு, உடனடியாக மருத்துவர்கள் அங்கிருந்து வந்தாங்க. மருத்துவர்கள் மாநாடு வரும்போதே மார்ச்சரி டேபிள்லாம் தூக்கிட்டு வந்துட்டாங்களா மருத்துவர் மாநாட்டில்? மருத்துவ மாநாட்டு நடக்கும்போது நான் மாநாடு நடக்கிறதுக்கு உடற்கூறு ஆய்வுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. என்ன நீங்க, அதாவது காமெடியா இருக்கு நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா. சார், இவ்வளவு பெரிய கட்சி, நேற்று தொடங்கப்பட்ட கட்சி அப்படின்ற விமர்சனம் அவங்க தரப்புல முன்வைக்கப்படுது. அவங்க ஏன் உங்களை பார்த்து பயப்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? மக்கள் இந்த பக்கம் இருக்கிறாங்கன்றத நான் ஆரம்பத்துல இருந்து பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 41 உயிரிழப்பு ஏற்பட்டும் இன்னைக்கு கூட 41 குடும்பத்துல ஒருத்தர் மாத்தி பேசலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதுதானே இங்க வாதமே, அதானே இங்க விவாதமா போய்கிட்டு இருக்கு, அதானே பேசும் பொருளா மாறி இருக்கு. தமிழக வரலாற்றுல இது வரைக்கும் இல்லாத நிகழ்வுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறல. 75 ஆண்டுகள் அரசியல் கட்சிகள் நீங்க கட்டமைச்சிருக்கீங்கல்ல, சமூக நீதியை பேசுறீங்கல்ல, திராவிட இயக்கத்துக்கும் கொள்கையும் பேசுறீங்கல்ல, அதையெல்லாம் தாண்டி வலியும் வேதனைக்கும் உள்ளவன் அங்க பேசுறான், தமிழக வெற்றி கழகம் தான் வேணும்னு சொல்லிட்டு. இதை தானே பேசுறோம். அப்ப அந்த பயம் இருக்குமா இருக்காது உங்களுக்கு? பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொன்ன உடனே மின்சாரம் துண்டிக்கப்படுது இல்ல, அங்க ஒரு சூழல் மாறுதா இல்லையா? மின்சாரம் வந்து துண்டிக்கிறதுக்கு தாவேக தரப்புல இருந்து எப்பவுமே லெட்டர் கொடுப்பாங்கன்ற ஒரு வாதமும் இருக்குல்ல. பாருங்க, எங்கேயோ கொடுத்ததை வந்து எங்கேயோ வந்து நீங்க பேசக்கூடாது, புரியுதுங்களா? நான் பக்கத்து என் பில்டிங்ல கரண்ட் ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னா பக்கத்து பில்டிங்ல கரண்ட் போனதுக்கு நியாயமா? அந்த ஸ்ட்ரீட்ல நீங்க ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்றதும் ஒவ்வொரு வீட்லயும் நீங்க கரண்ட்டை கட் பண்ணுங்கன்னு சொல்றது நியாயமா? அப்படி போய் தமிழக வெற்றி கழகத்தினர் ஒரு இடத்துல ஆஃப் பண்ண சொன்னது ஹை டென்ஷன் லைன் போகுது, அந்த இடத்துல நின்று பேசுற மாதிரி இருந்தா, ஆனா அந்த இடத்துக்கு போகவும் இல்லை பேசவும் இல்லை. அதை கொண்டு வந்து நீங்க இங்க காட்டினீங்கன்னா எந்த விதத்துல நியாயம்? அது அங்கே எனக்கு தெரிஞ்சு ராமநாதபுரம் போகும்போது நடந்தது. அது
புரியுதுங்களா? திருச்சியில் ஏற்படும் போது நடந்தது அது. நீங்கள் வேறு எதுவும் பண்ணலையே. அவ்வளோ நியாயவான்களா நீங்கள்? அவ்வளோ கண்ணியவான்களா நீங்கள்? கேட்டவுடனே அதெல்லாம் கொடுத்துட்றதுக்கு அதனால தான் கட் பண்ணிட்டீங்க. தண்ணி கேனையே அனுமதிக்கலை. போட்ட ஸ்பீக்கருக்கு 4 பேர் ஒயர பிடிங்கி விட்டு காவலர்கள் போட்ட கேவலமானவர்கள் தான் நீங்கள். நான் இருக்க ஐ விட்னஸ். சரி, இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, திமுக தாவேக்காவை பார்த்து பயப்படுது. சரி, பயப்படுறதாகவே இருக்கட்டுமே, உங்களுக்கு தன்னடிச்சா இவ்வளவு கூட்டம் வருது, உங்களுக்கு அது ஆதரவாயிரும். அப்ப அதை அவங்க முடக்க பார்க்கதானே நினைப்பாங்க. என்னோட இமேஜை நான் ஏன் குறைச்சுக்கணும், அதை முடக்கிறதுக்கான வேலை தானே நான் பண்ணுவேன். இதுதான் சமூக நீதி. சரி, இது அரசியல். இதுல எப்படி சமூக நீதின்ற விஷயம்லாம் வரும்? ஒரு அரசியலா அதை தானே பார்க்க முடியும். அரசியலுக்காக தான் போதையும் இதெல்லாம் வித்துக்கிட்டு இருக்கிறீங்க. சாராயத்தை வித்து தான் இந்த அரசியல் நடத்த முடியும்னு நினைக்கிறீங்க. சார், நீங்க கேம்பெயின்ல நடந்ததை பத்தி இப்ப கேக்குறேன் நான். இப்ப அதாவது அதுக்கு பதில் இருந்தா தசீனுக்கு இது பதில் இருக்குன்னு சொல்றேன். அரசியலை தானே பாக்குறீங்க. போதை சாராயம் வித்துக்கிட்டு இருக்கிறீங்களா? எதுக்காக வித்துக்கிட்டு இருக்கீங்க? பூராவும் சொல்லிக்கிட்டு இருக்கிற அத்தனையும் பொய்யா சொல்லி மக்களை ஏமாத்திட்டு 505 தேர்தல் வாக்குறுதிகளை 200 கூட ஒழுங்கா நிறைவேற்றுறதுக்கு வக்கு இல்லை உங்களுக்கு. நீங்க பேசுறீங்க. நீங்க 290 நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோன்னு பேட்டி கொடுத்தீங்களா இல்லையா? அறிக்கை கொடுத்துட்டீங்கல்ல. எப்படி 505ல 99% நிறைவேற்றிட்டேன்னு சொல்றீங்க? அதை கூட்டணி கட்சிகளும் வாய் கூசாம பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப மக்கள் எல்லாம் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த முறை வந்து பாருங்க நீங்க தெருக்குள்ள. அப்புறம் இருக்கு. உங்க அமைச்சர் மேல தானே சேர்த்த வரி அடைச்சாங்க. உங்க அமைச்சரை தானே நீதிமன்றம் வந்து இவர் குற்றவாளி, இன்னும் நிரபராதி ஆகப்படலை, அதனால அமைச்சர் பதவியில தொடரக்கூடாதுன்னு உங்களுடைய அமைச்சரை தானே எச்சரிச்சது. அந்த 10 ரூபா பாட்டில் செந்தில் பாலாஜி தானே திருப்பியும் அங்க இறங்கினாரு. பொன்முடிக்கு என்ன நிலைமை, இன்னைக்கு ஏவாவேலுக்கு என்ன நிலைமை, துரைமுருகன் அவர்களுக்கு என்ன நிலைமை, அவர் மகன் கதிரானந்துக்கு அடுக்கடுக்கா இருக்கிறது உங்க மேல தானே. ஏதோ ஏசு பிரான் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க. சிலுவை சுமந்துட்டு வந்த மாதிரி. நியாயவாதிகளா நீங்கெல்லாம்? பூரா அடிச்சது பூராவும் கொல்ல. இந்த கிட்னி கேஸை இப்போ நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அத்தனை பேர் சட்னியை எடுத்துருவாங்க இன்னைக்கு. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் கொடூரம் இல்லையா? பாதிக்கப்பட்டவன் ரோட்ல இறங்கி போராடிக்கிட்டு இருக்கான். என் உடல் உறுப்பையும் எடுத்துட்டு என்ன ரோட்ல நிறுத்திட்டேன்னு சொல்லிட்டு. அந்த ஆள் பேட்டி கொடுக்குறேன். எங்கள் அப்பா ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சிருக்கிறான், 14 கோடி நான் வாங்கணும்னா இன்னும் எத்தனை பேர் கிட்னியை அறுக்கணுன்றான். இதெல்லாம் மனிதாபிமானம் அற்ற செயல் இல்லையா? எங்கெங்க போய்கிட்டு இருக்கு ஜனநாயகம்? இது எவ்வளவு வன்மமான புத்தி. எங்க அப்பன் 14 கோடிக்கு கார்ல போறானா? இவனுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணா 2 லட்சம் தான் கிடைச்சதா? நான் இன்னும் எத்தனை பேரோட கிட்னியை அறுக்கணும்னு கேட்கிறான். அவனை தூக்கி உள்ள வச்சிருக்கணுமா இல்லையா? நீங்க அந்த மருத்துவமனை சீல் வச்சிருக்கணுமா இல்லையா? சமூக நீதி நடந்ததா? ஏன் பயப்படாது உங்களுக்கு பார்த்து? அதை பேசுறது யாரு? இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தாங்க களத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்கு. எதிர்கட்சி கூட பேசுவதற்கு தயங்கிக்கிட்டு இருக்கு. எதிர்கட்சி ஏன் பேச தயங்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? அது எங்களுக்கு தேவையே கிடையாது. பேசுங்க, பேசாம போங்க, உருப்பிடாம போங்க, தோத்து போங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா சொன்னார், அடுத்த 54 வாரங்களுக்கு நாங்க தான் எதிர்கட்சியினர். அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. உங்களை கேள்வி கேட்கக்கூடியது. பத்த வைத்த நெருப்பு ஒன்றுன்னு ஒன்று வரும் தெரியுங்களா? அது இன்னைக்கு உங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. நீங்க ஆரம்பிச்சு விட்டது எல்லாத்துக்கும் ஆதாரங்கள் இருக்கு. புரியுதுங்களா? விசாரணை ஆணையங்கள் வரட்டும். உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிமதியின் தலைமையில் இன்னைக்கு வருது. சிபிஐ புலனாய்வு விசாரணை நடக்க போகுது. மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் எல்லாம் வெளியில வரும். அன்னைக்கு இருக்கு யார் குற்றவாளி, யார் செஞ்சது சதின்றதெல்லாம் வெளியில வரும். இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அதுக்கு போய் தடையாணை வாங்குவாங்க. வேற ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அந்த விசாரணை ஆணையம் அமைச்சிட்டாங்க, அது விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு தடையாணை கொடுக்கணும். இதுதான் கேட்பீங்க. அதெல்லாம் மக்களுக்கு தெரியும், பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டான், நமக்கான கடைசி வாய்ப்பு இதை பயன்படுத்திக்கணும், இல்லைன்னா ஊர் மொத்தமும் இவங்க கொள்ளடிச்சு தீர்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான மாற்றத்தை இன்னைக்கு உருவாக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். 2026ல் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தந்தே தீரணும்னு மக்கள் நிற்கிறான். நன்றி சார், நிறைய விஷயங்கள் பண்ணதுக்கு நன்றி. வாழ்த்துக்கள். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். இந்த தீபாவளி திருநாளை ஆரடி ஸ்வீட்ஸுடன் கொண்டாடுங்கள். சென்னை முழுவதும் 63க்கும் மேற்பட்ட கிளைகளுடன்.